ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையல் பேக்கரி ஸ்டைல் பூந்தி, அது 3 வகையான கலரில் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன் டைமில் குட்டீஸுங்க ஸ்வீட் கேட்கும்போது நம்ம சிம்பிளாக 200 கிராம் வீட்டில் இருக்கிற கடலை மாவை வச்சு ஸ்வீட் பூந்தி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது பேக்கரி ஸ்டைலில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் கால் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு 100 கிராம், மொத்தம் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவே கரெக்டாக எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையோட அளவு சொல்லிடுறேன். அதே கப்புக்கு 2 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம். இனிப்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி அளவு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் முதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப், மொத்தம் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் முதல்ல. இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு நம்மளுக்கு ஒரு கம்மி பதத்துக்கும் கீழே தான் இருக்கணும், அரை கம்பி பதம் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவராக இருக்கும்போது பூந்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஏலக்காய் வேணான்னா நீங்கள் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலுமே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்க்கரை பாதம் காமிச்சிடறேன் பாருங்கள். அரை கம்பி பதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த விடும்போது இங்கே பாருங்கள், அரை கம்பி பதம், இந்த பதம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போயிடக்கூடாது. நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கணும். சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடலை மாவில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நான் 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும். பூந்தி ரொம்ப தண்ணி அதிகமாயிட்டாலோ உங்களுக்கு பூந்தி சரியாக வராது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் சரியாக வருது. பர்ஃபெக்டான அளவில் இருக்கணும். இல்லைன்னா பூந்தி நீங்கள் எண்ணெயில் போடும்போது தட்டே ஆகிடும், நல்லா முத்து மாதிரி வராது. அதனால் நீங்கள் தண்ணி அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னுமே 10லன்னு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் பூந்தி ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். கையில் இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அளவு தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம். 1.25 கப். நீங்கள் இப்படி மாவு எடுத்தும்போது இப்படி பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு கரைச்சிட்டிங்கன்னா பூந்தி பர்ஃபெக்டாக வரும். அதோட அளவும் கரெக்டாக இருக்கணும். நம்ம தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் பூந்தி பர்ஃபெக்டாக வரும். அப்படி நீங்கள் எண்ணெயில் போடும்போது பூந்தி ரொம்ப தட்டையாக வந்துச்சுன்னா தண்ணி அதிகமாகிட்டு அதில் கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சரியாக வரலன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் நீங்கள் பூந்தி கரைக்கும் போது ஆயிலில் விட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பூந்தி பர்ஃபெக்டாக வருதான்னு. இப்போ நான் 3 கலருக்கு பிரிக்க போகிறேன். அதனால 2 கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் ஒரே கலரில் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குட்டீஸுங்க சாப்பிட்றதுனால 3 கலராக செஞ்சு காமிக்கலான்னு பண்ணிக்கிறேன். மொத்தம் 2 கரண்டி மாவாக மொத்தம் 6 கரண்டி மாவு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ கலர் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர், எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மாவில். ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கலராக நல்லா பேக்கரி ஸ்டைலில் இருக்குமேன்னு கலராக பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணாலே போதும், நல்ல கலர் கிடச்சிரும். நீங்கள் ஃபுட் கலர் இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட் டைமு சொல்லிக்கிட்டேன், இப்போவும் சொல்லிக்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். 3 கலருமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பூந்தி சுட்டு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், 3 கலருக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் மீடியம் சூட்டில் இருக்கணும், அதிகம் சூடு இருக்கக்கூடாது. இப்போ ஆயில் சூடாயிட்டு இப்போ நான் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டை ஜல்லடை மாதிரி கரண்டி, அதுதான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பூந்தி பொரிக்கிற கண் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி பொரிக்கும் போது நம்மளுக்கு ட்ரையாக இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். ஆயில் வந்து நல்ல மீடியம் சூட்டில் இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது பூந்தி ஒன்று மேலே எலும்பிட்டு வரணும். அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு துளி ஆயிலில் ஃபஸ்ட்டு விட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பூந்தி நல்லா பஃப்பாக வருதா இல்லைனா வந்து தட்டையாக வருதான்னு. அது நான் எடுத்தேன், வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் காமிக்க முடியல. நீங்கள் இதிலே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மாவு கரெக்டாக இருந்ததுன்னா பூந்தி வந்து நல்லா எலும்பிட்டு மேலே வரும். ரொம்ப தட்டையாக இருந்தால் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மேலே எலும்பிட்டு வர தட்டையாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான அளவில் செஞ்சதுனால பூந்தி நல்லா பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்திருக்குது. அது இல்லாமல் நம்ம பூந்தி செய்கிறதுனால ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. நம்ம காரா பூந்தி செய்கிறதா இருந்தால் தான் நல்லா முருவ வைக்கணும். இது வந்து நம்ம ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், பூந்தி ஒன்று நல்லா முத்து மாதிரி சூப்பராக பஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து அடுத்த கலர் கிரீன் கலர் மாவை ஊற்றிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி பூந்திக்கு இந்த மாதிரி ஊற்றும் போது கரண்டியை வந்து கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தான் ஊற்றுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக பூந்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பூந்தி பெருசாகவும் கிடைக்கும், ஒரு சின்னதாக கிடைக்கும். கரெக்டான அளவில் கிடைக்கணுன்னா நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு தான் ஊற்றணும். இப்போ இதையும் அதே மாதிரி ஒரு நிமிஷத்துலேயே பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எல்லோ கலர் மாவில் பூந்தி ஊற்றிடலாம். எல்லோ கலர் மாவும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி கரண்டில் ஊற்றும் போது தொடச்சிட்டு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துருவோம். எல்லா மாவுலையும் இப்போ நம்ம பூந்தி பொரித்து எடுத்துட்டோம். 200 கிராம் மாவுக்கு இவ்வளோ பூந்தி கிடச்சிருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு பூந்தி எவ்வளோ முத்து மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோமா, ரெடி பண்ணியிருக்கோமான்ட்டு. இப்போ வந்து நம்ம சக்கரை பாகை ஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பூந்தியை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ சக்கரை பாகை நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்குறோம். அடுப்பில் வச்சோன்னா கொஞ்சம் இலகின பிறகு நம்ம பூந்தி பொரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ சக்கரை பாகோட ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் பாதாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம் முந்திரி உங்ககிட்ட என்ன இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட விட்டுருங்க. நான் கொஞ்சம் ஒரு 10 பாதாம் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ அதை ஆட் பண்ணிப்போம். நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். நம்ம பூந்தி சாப்பிடும்போதே நல்லா க்ரன்ச்சாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த சக்கரை பாகு நல்லா அப்படியே பூந்தி உறிஞ்சு ட்ரை ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சக்கரை பாகு பூந்தியெல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு பாருங்கள். இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிருங்க, ஹீட் ஆறட்டும். ஆறின பிறகு நம்மளுக்கு ஒரு பூந்தி அப்படி தனித்தனியாக கிடைக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். ஹீட் குறையட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூந்தியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக இருக்குது, ஒட்டவே இல்லை பாருங்கள். பர்ஃபெக்டாக நம்ம பேக்கரியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பூந்தி. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் வெறும் 200 கிராம் மாவு வச்சு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டைமில் பேக்கரிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம குட்டீஸுங்க எதாவது செஞ்சு கேட்கும்போது வெறும் 200 கிராம் கடலை மாவை வச்சு பேக்கரி ஸ்டைலில் பூந்தி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய பூந்தி வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.